டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் சனி வக்ர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா நீதிமான், நேர்மையானவர், தொழில்காரகன், ஆயுள்காரகன், ஜீவனக்காரகன் இப்படின்னு பல வடிவங்களில் நம்மளைய ஆட்டுவிக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான்க. இந்த சனி பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைகிறாருங்க. அது என்னங்க வக்ரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி இருக்கிற 5ஆம் வீட்டில் இருந்து சூரியன் வர்றது பார்த்திங்கன்னா வக்ரம்னு சொல்லுவாங்க. அதே சூரியன் சனிக்கு 9ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ 7.5 சனியாக மகர ராசிக்காரங்களுக்கு பாத சனியிலையும், கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியாகவும், மீனராசிக்காரங்களுக்கு விரய சனியாகவும் இருக்காருங்க. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்காருங்க. இப்போ பார்த்திங்கன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். கொஞ்சம் பின்னோக்கிய மாதிரியான ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வராருங்க. குறிப்பாக 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி குரு பகவான் அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு அப்புறம் திரும்ப படிப்படியாக தன்னோட பழைய நிலைமைக்கு வராருங்க. இதுதான் என்ன அப்படின்னா சனி வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனி வக்ரம் நிறைய ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, திடீர் மாற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகுதுங்க. இப்போ ஒவ்வொரு ராசி வாரியாக இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு, ரிஷபராசிக்கு 9 மற்றும் 10க்குரியவருங்க. யோகாதிபதி வக்ரம் பெறது சூப்பரான அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சற்று கொஞ்சம் சுமாரான அமைப்பு தாங்க. மற்றபடி குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் இருக்காருங்க. உங்கள் ராசியிலேருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக அந்த இடங்களை பார்க்குறாருங்க. ராகுக்கு கேதுக்களோட புஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராகு 11ஆம் இடத்துலையும் கேது 5ஆம் இடத்துலையும் இருக்காருங்க. சனி பகவான் உங்களோட 10ஆம் இடத்துல இருந்து 4, 7, 12 இந்த இடங்களில் பார்க்குறாருங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 4.5 மாத காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த வருட கோள்களோட தன்மை. இப்போ உங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது அப்படின்னா, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. ரொம்ப வருஷமாக ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும். அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்குங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு விசா கிடச்சி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புங்க. ராகு 11லேருந்து உங்களுக்கு அந்த அமைப்புகளை உங்களுக்கு தெளிவாக செய்வாருங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. படிக்கிறதுக்காகட்டும், இல்லை பிஸ்னஸ் ரீதியாக வெளிநாடு போகிறதாகட்டும், இல்லை ஆன்சைட்டுக்காக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான விசா கிடச்சி வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மேல் படிப்புக்கு என்ன காலேஜ் வேணும், என்ன யூனிவர்சிட்டி வேணும்னு காத்துட்டு இருந்தாங்களோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இந்த சனி வக்ர காலத்தில் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக ஒரு சொத்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுதுங்க. புதியதாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருங்க. இது காமன். அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும், 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தையும், 12ஆம் இடமான அயன சைன போகஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. அப்போ இந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது குறிப்பாக ரொம்பவே நல்லதுங்க. சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, செலவு உங்களுக்கு விரைய செலவு திடீர்னு ரொம்ப அதிகமாகுங்க. பணவரவு நல்லா தான் இருக்கும், ஆனால் விரைய செலவுங்கிறது அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்க. சுப செலவு பண்ணுறோமா, விரைய செலவு பண்ணுறோமா? எக்ஸாம்பிள் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காரில் ஒரு சின்ன பார்ட் ஒன்று மாற்றணும். அது பார்த்திங்கன்னா ஒரு 4000 வரும், 5000 வரும் அப்படின்னா அதை அந்த 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து சரி பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அது இன்னும் கூட இருக்க பார்ட்ஸையும் சேர்த்து ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் இல்லை லட்சக்கணக்கில் செலவு வச்சுருங்க.
அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய செலவு ஒரு உபயோகமான சின்ன செலவை நீங்கள் பண்ணிடுங்க. அது வந்து பெரிய செலவில் கொண்டு போகாமல் உங்களை காப்பாற்றுங்க. அதனால் என்ன செலவு பண்ணுறோம், இந்த செலவு கட்டாயம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செலவை நீங்கள் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் அது 2 மடங்கா 3 மடங்கா செலவு பண்ணுறது வைக்குங்க. குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் ஜாமானத்தில், வண்டி வாகனங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் மருத்துவமனையை குறிக்கும். அதனால் உடல்நிலையில் சரியில்லை அப்படின்னா எதுவும் ரிஸ்க் எடுக்க வேணாங்க. தானாகவே சரியாயிரும். எனக்கு வந்து அஜீரண கோளாறு, கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வந்து அஜீரண கோளாறு, அதனால் வாயு தொந்தரவு, அதனால் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு நீங்களாகவே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருக்காதீங்க. ஹாஸ்பிட்டலில் போய் எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குற மாதிரியான உணவு முறைகளை இந்த சமயத்தில் எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டு பயணம், 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணங்க. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அந்த பயணத்துக்கு முன்னேற்பாடாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கணுங்க. பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோமா, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி போனீங்கன்னா மட்டும்தான் அந்த பயணம் வந்து சக்ஸஸ் ஆகுங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்து சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது அம்மாவை குறிக்கக்கூடிய இடம், அசையும் சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம், வீடு, ஆபரணங்கள், மன நிம்மதி, கல்வி, இந்த இடங்களில் குறிக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் இடம். உங்களுக்கு தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது வந்துடுவோன்னா உடனே கூட்டு போய் காமிச்சிருங்க. இல்லை ரொம்ப நாளாகவே எங்கள் அம்மா உடம்புல ஆரோக்கிய பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி உடல்நிலை குணமாகறதுக்கான வந்து வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வீடு மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரங்க, வீடு நல்லா இருக்கா, அந்த வீட்டில் எதுவும் பிரச்சனைகள் இல்லையா, இந்த வீட்டில் குடியிருந்தவங்க ஏற்கனவே வந்து ஏதாவது பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த வீடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம் இல்லாதவங்களா, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த புது வீட்டுக்கு போகிறதுக்கும், ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த சொத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கான்னு பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி வீடை நாங்கள் ஏற்கனவே கட்டியிருக்கோங்க, கொஞ்சம் பராமரிப்பு செலவு பண்ணணுங்க அப்படிங்கிறவங்க தெளிவாக பராமரிப்பு செலவு பண்ணிக்கிறது இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லதுங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் நல்லா வருங்க. ஆனால் சோஷியல் மீடியாஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மார்பு சம்மந்தப்பட்ட, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக அதுக்கு உண்டான உணவு முறைகளையோ அதற்கு உண்டான மருத்துவர்களையோ பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னாங்க வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம். 7ஆம் இடம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 7ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மனைவியும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய காலங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுங்க. உங்களுக்குள்ளே ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்துச்சு, அதாவது சனி வக்கரத்துக்கு முன்னாடியே கணவன் மனைக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த 4.5 மாத காலத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்க பெரியவர்கள் முன்னாடி நின்று பேசி உங்களுக்குள்ளே சமாதானப்படுத்தி உங்களுக்கு ஒரு கணவன் மனைவியை வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்கங்க. ஏற்கனவே டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் தயவு செஞ்சு இந்த 4.5 மாத காலத்தில் புதுசாக எந்த கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டாங்க. டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கும் போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் பேசி சுமூகமாக போகிறது ரொம்பவே நல்லதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு, இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு திடீர் திருமண யோகம் ஏற்படும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து புதுசாக எதுவும் சேர்த்த வேணாங்க இந்த 4.5 மாத காலத்துக்கு. ஏற்கனவே பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எந்த விஷயம்னாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை கலந்து ஆலோசித்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறது நீங்கள் ரொம்பவே நல்லதுங்க. சரிங்க, இந்த காலத்தில் இந்த 4.5 மாத காலத்தில் நீங்கள் எங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறத, கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறதும்,
ட்ராவலிங் சமயத்தில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சரி, எங்களுக்குரிய பரிகாரம் என்னங்க அப்படின்னா, கணவன் மனைவியோட உறவை பலப்படுத்தக்கூடிய வழிபாடான அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு மிக அருமையான பலனை தரும். இது வரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு அப்படியே மேட்ச் ஆகுமா 100% அப்படின்னு கேட்டால் அப்படியே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்காரு, நல்ல இடத்துல இருக்காரா, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, இல்லை நீசமாக இருக்காரா, எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணுங்க. நல்ல நட்சத்திர கால்களில் இருக்காரா, உங்களுக்கு என்ன தசை எப்போ நடக்குது, அந்த தசைக்கு சனி பகவான் நட்பாக இருக்காரா இல்லை பகையாக இருக்காரா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கணும். சனி தசை உங்களுக்கு நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 100% பொருந்துங்க. இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்த சனி வக்ர காலங்களில் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த வக்ர சனி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து பாருங்கள், ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு யோகாதிபதி சனி பகவான் தான், யோகக்காரகன் சனி தான். அதாவது யோகாதிபதி, பாக்கியாதிபதி, கேந்திராதிபதி, தொழிலுக்கு அதிபன் எல்லாமே சனி பகவான் தாங்க. ஜென்ரலாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரிஷபராசிக்கு 7 நாட்டு சனி வந்தாலும் அஷ்டமத்து சனி வந்தாலும் பெருசாக கெடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் 100% உண்மை கிடையாது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி வந்து நீதிமான், நியாயக்காரகன். யாருக்கு என்ன அவங்களோட கர்மாக்களை பொறுத்து, அவங்களுக்கு நல்ல கர்மா இருந்தால் நல்ல பலன் கொடுத்தே தீருவான், தீய கர்மாக்கள் இருந்தால் தீய பலன் கொடுத்தே தீருவான். இது உண்மை. ஆனால் என்னென்னா ரொம்ப வருத்தம் எடுக்க மாட்டான், கொஞ்சம் லைட்டாக சூட்டில் வருப்பான் அப்படின்னு தான் அர்த்தம். ஆக மொத்தம் வருத்தம் எடுப்பான் எந்த ராசிக்கு எந்த லக்னத்துக்கு போனாலும். சரிங்களா? ஓகே. அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் வந்து பாருங்கள், வக்ரம் அடையிறதுனால, தொழிலுக்கு காரகன் அவன் தான், வக்ரம் அடையிறதுனால நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ பயங்கர பயம். என்னென்னா, ஆல்ரெடி ஜென்மகுருங்க, ஆல்ரெடி ஜென்மகுருவில் வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் இருக்கும், தொழில் மாற்றம் இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஊர் விட்டு ஊர் போகிற நிலமை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்களான்னா கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்லாம் வேற சொல்லியிருக்காங்க. இப்போ சனி வேற வக்ரம் அடைய போகிறாரு. ஏதாவது பிரச்சனை வருமா, என்ன ஆகும் தெரியலையே, நட்ரோடில் நின்றுடுமா அப்படின்னு எல்லாம் பயப்படுறீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே பயப்பட வேண்டாங்க. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனி பகவான் வந்து தொழிலுக்கு காரகன் அப்படின்றதுனால தொழிலை முடக்கிடுவாரா, தொழிலில் ப்ராப்ளம் வருமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எந்த ப்ராப்ளமும் வராது. ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய காலம் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்மளுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணக்கூடிய காலம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் நம்ம சில விஷயத்தில் கொஞ்சம் வந்து காஷியஸாக இருக்கணும். அது என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள், தொழில் ரீதியாக சுப விரயங்கள் அப்படின்றத அவர் கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி இடம் மாற்றம் பிளான் பண்ணியிருக்கோம், தொழில் மாற்றம் பிளான் பண்ணியிருக்கோம், அது 100% நடந்தே தீரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஒரு புது இடத்துக்கு போகிறோம், ஒரு தொழில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா பல லட்சங்கள் சில கோடிகள் வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் சிம்பிளாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க. அந்த விரயத்தை வந்து பார்த்திங்கன்னா, விரயன்றது இருக்கிறது சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கோங்க. அந்த சுப விரயமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கடன் வாங்கி செய்யாதீங்க. ஓகேங்களா? பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இது ஒன்று பார்த்துக்கோங்க. சனியினோட பார்வை, விசேஷ பார்வை வந்து பார்த்திங்களன்னா 5, 7, 10 இந்த மாதிரி இடத்துல விழறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி ரீதியாக கான்ஃப்ளிக்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்மளோட பிள்ளைங்க ரீதியாக கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்குங்க. அந்த பிள்ளைங்க ரீதியாக இருக்க கான்ஃப்ளிக்ட்ஸை நீ ஏன் இப்படி பண்ணுற, எதுக்கு இப்படி பண்ணுற, செய்யாத போகாத அப்படின்னு எல்லாம் பண்ணாதீங்க. நீ செய்கிறது எல்லாமே பர்ஃபெக்ட், நீ செய்கிறது எல்லாமே கரெக்டு, என் பையனாட்டம் இல்லை, என் பொண்ணாட்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சமாதான புறா பறக்க விடுங்க. அப்போ குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், 7ஆம் பாவம் பார்வை, இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர கான்ஃப்ளிக்டை ஏற்படுத்தும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ரிஷபராசி, ஒய்ஃப் ரிஷபராசி. அப்போ ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பெருசாக வந்து விவாதம் அப்படின்றது வேண்டாம். ஜென்ரலாகவே வந்து பாருங்கள், ரிஷபராசியை சொல்லணும் அப்படின்னா அன்பானவர்கள், அழகானவர்கள், நிறைய நம்பி ஏமாறுற ராசியும் ரிஷபராசி தான். நெக்ஸ்ட்டு தான் கடகராசி. அதாவது அழகு மேலோங்கும், அன்புனால ஏமாறுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம். அறிவு மேலோங்கும், இது வந்து அழகும் யோசிப்பாங்க, அறிவு மேலோங்கும், இது வந்து மிதுனம். இப்போ இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும், நீ சூப்பராக இருக்கே, நீ நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்ட்டு அவ்வளோதான், ஃப்ளாட் அந்த மாதிரி. அப்போ பெரும்பாலான நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேங்க,
பெரும்பாலான ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி லைஃப் அப்படின்றது சூப்பராக அமையறதில்ல. 100 ரிஷபராசி லேடிஸ் அங்கே பார்க்குறோம் அப்படின்னா அதில் 90 பேர் வந்து ஹாப்பியாக இல்லை ஃபேமிலியில். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப லவ்வபுளாக இருப்பாங்க, எப்பயுமே ஒரு ரொமான்டிக் மூடில் இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் நிறைய வாய்ப்பு இருக்கும். அந்த லவ் மேரேஜில் இவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு தப்பான லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்து லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஜென்ரலாகவே உங்களுக்கு ஃபேமிலியில் வந்து பெருசாக ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது கிடையாதுங்க ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டம் என்ன பண்ணுங்கள், இந்த 4.5 மாதம் காலகட்டம், அதாவது ஜூன் 29 நவம்பர் 15 வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் கூட பேசுகிறீங்க, நீங்கள் ரிஷபராசி லேடிஸாக இருக்கீங்க, ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அன்றைக்கே சொன்னனே செஞ்சுருந்தா ஆயிருக்குமா, இன்றைக்கி இவ்வளோ பெரிய நஷ்டம் வருமா அப்படின்றத கேட்காதீங்க. நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் திருப்பி சொல்லுவார், அன்றைக்கே நீ உன் வாயை வச்சு அதனால தான் இன்றைக்கி இப்படி ஆச்சு அப்படிம்பார். அப்போ அதாவது நம்ம நிறைய விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அது வந்து பெரும்பாலும் வந்து உண்மையாக நிற்கும். பட் இருந்தாலும் அவங்க வந்து நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. ஓகேங்களா? அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்னர்ஸ், இப்போ நீங்கள் லேடிஸாக இருக்கீங்க, ஜென்ஸ் வந்து அவரே தப்பு செஞ்சாலும் அந்த ப்ளேம் வந்து உங்களை போட்டுருவார். நீ வாயை வச்சதுனால தான் இது கெட்டுச்சு அப்படிம்பாரு. ஸோ எப்படியோ வந்து உங்களுக்கு வந்து சமாதானம் அப்படின்றது ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பழைய விஷயத்தை பேசாமல் கிளறாமல், நீ பாட்டு உன் வேலையை பார், நான் பாட்டு என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு போகிறது ஒரு சாதகமான பலனை கொடுக்குங்க. ஓகேங்களா? இப்போ 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் அடையிறதுனால அவரோட பார்வை விழுது இல்லைங்களா? அதனால் என்ன ஆகும், ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. உங்களோட தொழில் ஆஸ் யூஷுவல் நல்லா நடக்கும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் அப்படின்றது நடக்க தான் செய்யும், தொழிலில் மேன்மை அப்படின்றது நடக்க தான் செய்யும். ஸோ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலாக வந்து பாருங்கள், இப்போ நிறைய பேர் பழைய வீட்டில் இருக்காங்க, அந்த வீட்டை கொஞ்சம் நாங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணுங்க. இந்த 4.5 மாதம் ஏற்ற காலகட்டம். வீடு வந்து ரொம்ப பழைய வீடுங்க, நாங்கள் புதுசு வாங்கலான் இருக்கோம், இதை விற்கலான் இருக்கோம், பிளான் பண்ணலாமா, இந்த 4.5 மாதம் ஃபேவரான காலகட்டம். அதாவது பழைய வீட்டை விற்றுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக லோன் போட்டுக்கோங்க. பயங்கரமாக லோன் போடுறதுக்கு ஏற்ற காலகட்டம் கிடையாது. அதே மாதிரி வண்டி இருக்குங்க, ஒரு கார் இருக்குது, நான் கொஞ்சம் பெரிய கார் வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம். ஒரு லோன், அதாவது எப்படின்னா பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றது வேண்டாம், மீடியம் லெவலில் சின்ன லெவலில் நீங்கள் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ப்ராப்ளமே கொடுக்காது. ஆஸ் யூஷுவல் உங்கள் லைஃப் எப்படி ஓடிட்டுருக்கோ அப்படியே ஓடிட்டுருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து பாருங்கள், நம்மளோட நிறைய பிரச்சனைகள், நம்மளோட குடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை, நம்மளோட ஃபேமிலியில் இருந்த பிரச்சனை, நம்ம பிள்ளை ரீதியாக இருக்கிற பிரச்சனை, நம்ம தொழில் ரீதியாக இருக்கிற பிரச்சனை, நிறைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய காலகட்டம் தான் இந்த வக்ர காலம், வக்ர சனி காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் வந்து ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்களான்னா 100% ஃபேவராக இருக்கா, ஏறக்குறைய 60 to 70% ஃபேவராக இருக்குங்க. எது எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. எதுலேயும் வந்து பெருசாக வந்து மண்டையை போட்டு குழப்பிக்கணும், பிரச்சனை பண்ணிக்கணும், அதெல்லாம் வேண்டாம். ஒன்று வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். அது என்ன அப்படின்னா, ஆர்கியூமெண்ட் வேண்டாம், வீண் ஆர்கியூமெண்ட் ஃபேமிலியில் வேண்டாம், வீண் பிரச்சனைகள் ஃபேமிலியில் வேண்டாம். உண்மையாகவே இருக்குன்னா கூட சொல்லாதீங்க. யாரையும் வந்து பார்த்திங்களான்னா ப்ளேமும் பண்ணாதீங்க, யாரையும் தலையிலையும் தூக்கி வச்சுக்காதீங்க. இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. குரு பயிற்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் இஷ்யூஸ் நிறைய வரும். ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு குரு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்களான்னா நீங்கள் வந்து பெருமாளை வழிபடுறது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். ஓகேங்களா? ரங்கநாதரை வழிபடுறது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். இந்த சனியினோட 4.5 மாத காலகட்டத்தில் வந்து பார்த்திங்களான்னா உங்களுக்கு எது வந்து சூப்பரான பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. ஸ்ரீராம ஜெயம் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு 108 முறை எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹனுமன் சாலிசா படிக்கலாம். ஹனுமன் சாலிசா வந்து மந்திரம் டெய்லி பாராயணம் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். அப்போது உங்களுக்கு வந்து இந்த சனி வக்ரம் ஃபேவர் தானா, பாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 100க்கு 100% பாதகம் கிடையாதுங்க, ஃபேவராக தான் இருக்குது. இன்பமும் துன்பமும் கலந்ததாக வாழ்க்கை. ஒரு சின்ன சவால்கள் வரும், மன ரீதியான சின்ன டென்ஷன் வரும், அதை ஓவர் கம் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. வாழ்த்துக்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை பற்றி, ராசி லக்னம் அதுக்கு என்னென்ன மாதிரி பலன், வக்ர பலன் அப்படின்றத தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாகவே ஒன்று பாருங்கள், சனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து விதி கிரகம். விதி கிரகம் அப்படின்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஓஹோன்னு இருக்கணும்னாலும் அதுக்கு காரணம் சனியாக தான் இருப்பார். அவங்க ஒன்றுமே இல்லாமல் போகணும் அப்படின்னாலும் அது காரணம் சனியாக தான் இருப்பார். அதனால தான் வந்து பாருங்கள் சனியை வந்து விதி கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி ஒருத்தரோட ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கார் அப்படின்னா அவரோட விதி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தாங்க அர்த்தம். அவர் வந்து 12ல் போகிறாரு, 8ல் போகிறாரு அப்படின்னும் போது
அது வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரும். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், அவர் பாபரோட கன்ஜங்ஷனில் இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் ராகுவோட, கேதுவோட, செவ்வாயோடலாம் கன்ஜங்ஷன் இருக்கார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுபரோட பார்வையே இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் குருவோட பார்வையே இல்லை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா அந்த ஜாதகக்காரில் நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய வசதியான வீட்டில் கூட பிறந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு லைஃப் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ட்ராஜடியாக தாங்க இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியினோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் எல்லாராலும் பார்க்கப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களும் யாருக்கு சூப்பராக 99% பொருந்தும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி தசை நடக்கணும், அட்லீஸ்ட் சனி புத்தியாவது இருக்கணும். இல்லை சனி தசை இல்லை, சனி புத்தி இல்லை அப்படின்னா சனி வந்து கேந்திரத்துலையாவது இருக்கணும். அதாவது 1, 4, 7, 10 அந்த கேந்திரத்துக்கு அவர் பாபராக போகணும். பாபராக போகும்போது பார்த்திங்களான்னா நல்ல நற்பலன்களை கொடுத்துருவார். இப்படி ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலாக ஜாதகம் இது எதுவுமே கனெக்ட் ஆகலை அப்படின்னா 15 to 20% தான் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஃபேவராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து சனி வந்து ஒரு வலிமையான கிரகம் அப்படின்றதுனால 50 to 20% உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஒரு மீதி கிரகம்லாம் வந்து இந்த அளவுக்கு ஃபேவராக கூட இருக்காது. ஓகேங்களா? இது வந்து ஒரு பொதுவான பலன்கள்ங்க. இதுக்கும் மேலே இல்லைங்க, இந்த வக்ர பலன் வந்து எங்களுக்கு 100க்கு 100% முழுசும் தெரியணும், எங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எங்களோட நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். கர்மஸ்தானாதிபதியத்தில் இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இயல்பு நிலையில் இருக்கிறார். வருகின்ற ஜூன் மாதம், அதாவது இந்த மாதம் 30ஆம் தேதி அவர் வக்ர நிலையை அடைகிறார். வக்ர நிலையை அடைந்த அந்த சனி பகவான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த வக்ரகதியிலேயே இருக்கிறார். இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதங்கள் வக்ரகதியிலேயே இருக்கிறார். நவம்பர் மாதம் 16ஆம் தேதி இயல்பு நிலைக்கு திரும்புகிறார். இந்த சனி பகவான் இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சனி ஒரு பாவ கிரகம், அதே மாதிரி ஒரு மெதுவாக நகர்ந்து செல்லும் குளிர்ந்த கிரகம். எப்படி சூரியன் எவ்வளோ ஒரு சூடான கிரகமோ, செவ்வாய் எப்படி அதற்கு அடுத்த ஒரு சூடான கிரகமோ, அதே மாதிரி இந்த சனின்ற ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த ஒரு குளிர்ந்த கிரகம். சனி ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஜாதகர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமான அந்த சைனஸ் ப்ராப்ளம், அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவலி பிரச்சனை, அடுத்து அந்த ஜலதோஷம், இதெல்லாம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அதோடைய காரகத்துவமே அதுதான். இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஜூன் மாதம் 30ஆம் தேதி. என்ன மேடம், நாங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா, இந்த நிலையில் எங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் ஏற்படுமா, பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒன்றும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி இடத்துல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு அவர் பாக்யஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் பின்னோக்கி நகரும் போது உங்களுடைய பாக்யஸ்தானத்தை தான் அவர் ஆக்டிவேட் செய்ய போறார், அதாவது செயல்படுத்த போறார். அந்த பாக்யஸ்தானத்தையும் அதாவது கர்மஸ்தானத்தையும் செயல்படுத்தும் போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த 3.5 மாதங்கள் மிக அருமையாக இருக்கக்கூடிய நேரம். சில பேருக்கு, நிறைய பேருக்கு தொழிலெலாம் நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது, ஆனால் லாபம் என்பதே இல்லை. நிறைய ஆர்டர்ஸ் வருது மேடம், நிறைய ஒரு சேல்ஸ் கவுண்டிங்ஸ்லாம் எங்களுக்கு கூடிடுச்சு, ஆனாலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதில் ஒரு லாபம்னு வரல, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் எங்களுக்கு கேட்குறாங்க. நாங்கள் ஒரு லாபம் வச்சு விற்கலாம், பார்த்தீங்கன்னா கொள்முதல் விலைக்கே அவர்களும் கேட்குறாங்க. சரி, எப்படியோ எங்களுக்கு ஆர்டர் வந்தால் போகிறோம் அப்படின்ற நிலைமையில் நீங்கள் உங்களுடைய தொழிலை நடத்திட்டு இருக்கிறீங்க. கொள்முதல் அளவுக்கே உங்களுடைய விற்பனை அளவையும் வைத்து ஏதோ நமக்குன்னு நம்ம கஸ்டமர் இருந்தால் போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைமையில் இந்த ரிஷபராசி என்பர்கள் தொழிலை நடத்திட்டு இருக்கிறீங்க. அதுவும் இந்த இரும்பு சம்பந்தமான வேலை செய்கிறவங்க, அடுத்து பார்த்திங்கன்னா மைன்ஸில் வேலை செய்கிறவங்க, நிலக்கரி சுரங்கப்பாதையில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் இந்த சனியோட ஆதிக்கம் அவர்களுடைய ஜாதகத்திலே அதிகமாக இருக்கும். அந்த சனியோட ஆதிக்கம் இல்லாமல் இந்த சுரங்க தொழிலெலாம் யாராலையுமே செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு தொழிலில் இருப்பவர்கள், வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரகதி பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில இடத்துல இவர்களுடைய ஜாதகத்தில் ஒரு தேவையில்லாத தசாபுத்தி அந்த மாதிரியான நேரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறார்.
இப்போ வக்ர நிலையில இருக்கும்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, சில நேரத்துல விபத்துக்கள் ஏற்படுவதற்கும் ஒரு சாதகமான காலமாக இருக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்த நீங்க முதல்ல ஆய்வு செஞ்சுக்கலாம். இந்த மைன்ஸ்ல வேலை பார்க்குறவங்க, சுரங்கம், அடுத்து பார்த்தீங்கன்னா கிரானைட்ஸ் தொழில் செய்றவங்க, டைல்ஸ் தொழில் செய்றவங்க, இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த சனி வக்ரகதி அடையும்போது உங்களுக்கு இந்த தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நேரமா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்துல கிரானைட்ஸு, டைல்ஸ் தொழில் இந்த மாதிரி கட்டடம் சம்பந்தமான தொழில் செய்றவர்களுக்கு அந்த தொழில்ல மூலதனம் நிறைய போட்டிருப்பீங்க. ஆனா, அதுக்குண்டான லாபத்தை வாங்கியிருக்கவே மாட்டீங்க. எவ்வளவோ மூலதனம் எங்கேயோ இருந்துலாமோ நீங்க இம்போர்ட் பண்ணி உங்களுடைய தொழிலை செய்தாலும், அதற்குண்டான லாபம்னு நீங்க கடைசி நேரத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 0வா தான் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அந்த மாதிரி அந்த சனி பகவான் உங்களுக்கு தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை குடுத்தாரே தவிர, அதிகமான லாபத்தை குடுக்கலன்னு தான் சொல்லணும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத கால அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பணத்துல நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கும். பணம் ஏமாறப்பட்டிருப்பீர்கள். அதாவது யாருக்காவது குடுத்துருப்பீங்க. அந்த பணம் வராம உறவினர்களுக்கே குடுத்துருப்பீங்க. அக்கா, அண்ணன். ஏன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, உறவினர்கள், சகோதர சகோதரிகளுக்கு தான் தன்னுடைய பண பரிமாற்றத்தை மேற்கொள்வார்கள். வேற யார்கிட்டயுமே நீங்க செய்ய மாட்டீங்க. அந்த பண பரிமாற்றமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த ஒரு 6 மாத காலமாக. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை. சனி வக்ரம் அடையும்போது அந்த பாக்கியஸ்தானத்தை கொண்டு வருவதனால உங்களுக்கு அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய ஒரு நேரம். சனி வக்ரநிலை அடையும்போது குலதெய்வத்தோட ஒரு ஆசீர்வாதம் இல்லாட்டிலும் இந்த முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கப்போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினால இந்த காலகட்டத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்க நிறைய அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம், வருமானம் அதிகமாக வரக்கூடிய நேரம்லாம் இருக்கப்போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க தொழில் செய்றவங்க, ரிஷபராசி அன்பர்கள் தொழில் செய்றவங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, இந்த சனி வக்ரகதி அடையும் போது உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. நல்ல தினந்தோறும் ஒரு விளக்கு ஏத்தி வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணி, உங்களுக்கு உண்டான அந்த குலதெய்வத்திற்கு உண்டான என்னென்ன செலவுகள் வருடத்திற்கு வருதோ அதை நான் உங்களுக்காக நான் செய்றேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை ஒரு நேர்த்தி கடனா வச்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்க தொழிலாகப்பட்டது இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த சனி வக்ரம் அடையும் போது குலதெய்வம் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் வரும். குலதெய்வ கோளாறு இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த சனி வக்ரகதி அடையும் போது இந்த காலகட்டத்துல பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, அவர்கள் பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த குலதெய்வத்தை சரியாக பராமரிப்பு செய்யாமல் இருந்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த 3½ மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, சனி வக்ரகதியா இருக்கும். அந்த வக்ரகதியா இருக்கக்கூடிய சனி இருக்குன்னு தெரிஞ்சாச்சுனாலே நீங்க குலதெய்வ வழிபாட்டை ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சாதான் உங்களுடைய சந்ததியினர் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. வேலை செய்றவங்க இப்போ லேபர் கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சல்டன்சி தொழில் செய்றீங்க. இல்ல ஒரு தொழிலாளிகளை வைத்து வேலை வாங்குபவர்களாக இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வருமான உயர்வு வரும். நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல ரிஷபராசி அன்பர்கள் நீங்க வெளிநாடு சென்று வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சாதகமான கட்டமா இல்ல. ஒரு 3½ மாதங்கள் கழித்து தான் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும். அதற்குண்டான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த காலகட்டத்துல வெளிநாடு முயற்சியை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, மேலதிகாரிகளோட அதாவது அரசாங்கத்துல வேலை செய்றவங்க மேலதிகாரிகளோட ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு ஒரு உரிய காலமா இருக்கும். இதனால உங்களுக்கு தேவையில்லாத இடமாற்றம் அமைவதற்கும் சில நேரம் இருக்கும். அதனால ரொம்ப முன்ஜாக்கிரதையாக இருங்க வேலை செய்பவர்கள். வேலை போகும் இடத்துல, அலுவலகத்துல, அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த 3½ மாதம் ஒரு நல்ல வளர்ச்சியை தான் சந்திக்க முடியும். எந்த ஒரு பின்னோக்கியா அதாவது ஒரு குறைவான
நிலையான ஒரு வளர்ச்சியை எந்த இடத்துலையும் நீங்கள் சந்திக்க முடியாது. அதனால நீங்கள் இந்த சனி வக்ரகதி அடையும் போது இந்த வேலை செய்பவர்கள் மிக அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ரிஷபராசி என்பவர்கள் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வதனால அந்த சனி பகவான் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் கண்டிப்பாக வரும். குடும்பம் சம்பந்தமான இருந்த பிரிவினைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 3 மாத காலத்திற்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு பேச்சு தகராறு வந்ததுன்னா கண்டிப்பாக அது மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனைன்னு நம்ம இந்த சனி வக்ர நிலையில் பார்த்தோம்னா கணவன் மனைவி பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய நேரம். ஏன்னா அந்த சனின்ற காரக கிரகம் பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானாதிபதி. அந்த கர்மத்தை செய்யக்கூடியவர், உங்களுக்கு பிரச்சனையை வரவழைக்கக்கூடியவர், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனையை வரவழைக்கக்கூடியவர் அந்த சனி பகவான். அதனால இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிஷப ராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை கடைபிடிங்க. இல்லை எனக்கு தான் கோபம் வரும், எனக்கு தான் பேச தெரியும் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா இதற்குண்டான விளைவுகளை இந்த 3.5 மாதங்கள் நீங்கள் கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரும், மிகப்பெரிய அளவுக்கு நன்மையை தராது. குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமான வழிபாடாக இருக்க வேண்டும் இந்த 3.5 மாதங்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்தியா வரணும், அடுத்து அங்கே வேலையை விடணும் அப்படின்னு எந்த முயற்சிகளுமே எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் செய்யக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலை அப்படியே நீங்கள் நடத்துங்க. எந்த விதமான ஒரு மாற்று ஏற்பாடும் நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். பண்ணுனீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி பலன்களை பார்த்துக்கோங்க. அடுத்து உங்கள் ஜாதகத்தில் சனி திசையே நடக்குது, உங்கள் ஜாதகத்தில் சனி திசை சனி வக்ரநிலையோட நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாமே முழுமையாக வந்தடையும். நல்ல பலன்கள், அதாவது கெடு பலன்கள் எதுவுமே இருக்காது. சுப பலன்கள் தான் அதிகமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக கலந்தாய்வு வேணும், அடுத்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டுதல்கள் யாரும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா எந்த வழிகாட்டுதலுமே இன்றி அம்மா அப்பாவையும் கோச்சிக்கிறீங்க, அடுத்து பார்த்திங்கன்னா கூட இருக்கக்கூடிய உறவினர்களையும் கோச்சிக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு யாருமே இல்லை, நாங்களே தான் எல்லாமே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கஷ்டப்பட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் கலந்தாய்வு கொடுத்துட்ருக்கிறேன். ஜோதிட ரீதியாக சில குடும்பங்களுக்கு, அதாவது கணவன் மனைவி உறவுகளுக்கு, குடும்பம் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் பிரச்சனைகளுக்கு எல்லாருக்குமே கலந்தாய்வு கொடுத்துட்ருக்கிறேன். அதையும் கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.